ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை வச்சு கஸ்தூரி மெத்தி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு புரியும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஆல்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். கஸ்தூரி மேத்தி ரெடி பண்ணுறதுக்காக நான் வெந்தயக்கீரை தான் எடுத்திருக்கேன். வெந்தயக்கீரை இப்போ ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நம்ம கீரைக்காரமாட்ட சொல்லி வச்சா கூட அவங்க கூட கொண்டு கொடுப்பாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு வேரை மட்டும் எடுத்துடலாம். நீங்கள் வேரை இந்த கட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வேரை எடுத்துட்டால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த அடுக்கு கிளஞ்சிருச்சுன்னா நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த கட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. வேரை எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம இந்த இலைகளை கை பார்க்கணும். ஏன்னா அதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா அந்த வதங்கி போன அந்த வெந்தயக்கீரையோட அந்த இலையெல்லாம் இருக்கும். அதனால் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கை பார்த்தா மட்டும்தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ வெந்தயக்கீரை நான் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதில் எந்த அந்த வதங்கின இலையுமே இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு அலசிடலாம். ஏன்னா இது வேரோடு இருந்ததுனால நிறைய மண் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே நிறைய தண்ணி வச்சு அலசிடுங்க. அலசும் போது அதில் இருக்கிற மண் எல்லாமே போயிடும். கீரை அலசினதுக்கப்புறமா அரிச்சு தான் போடணும், வடிகட்டக்கூடாது. வடிகட்டினீங்கன்னா இந்த டஸ்ட் எல்லாமே போய் கீரையோடு சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி அரிச்சு போட்டிங்கன்னா தண்ணியிலே டஸ்ட்டெல்லாம் இருந்துடும். இப்போ நான் இந்த வெந்தயக்கீரையை காய வைக்கிறதுக்காக ஒரு துணியை நல்லா விரித்து வச்சுருக்கேன். நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல நல்லா துணியை விரித்து வச்சுருங்க. அதில் நம்ம அலசிட்டு வச்சுருக்கிற இந்த வெந்தயக்கீரையை நல்லா உதிரியாக நல்லா தூவி விட்ருங்க. அப்போ தான் அது நல்லா சீக்கிரமாகவே காயும். இது 1 நாள் 2 நாள் வரைக்கும் காய வைக்கலாம். நல்லா மொறுன்னு காயணும். அதுதான் ரொம்ப பக்குவம். கரெக்டாக காஞ்சிட்டா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை காஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெந்தயக்கீரை நல்லா வெயிலில் காஞ்சி நல்லா மொறுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா மொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அடிக்க வேண்டியது கிடையாது. நீங்கள் உங்கள் கைகளாலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி உதுத்து விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வந்துடும். அந்த ஸ்டேஜே கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பவுடராக ஆகிட்டா இது நல்லா இருக்காது. அதனால் கையிலே நல்லா உதுத்து விட்ருங்க. இந்தளவுக்கு உதுத்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சமைக்கிற சமையல் எல்லா ரெசிபீஸ்க்குமே போடலாம். முக்கியமாக உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட எல்லா ரெசிபீஸ்க்கும் போடலாம். இதை பீஸா, பர்கர், சிக்கன் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா எல்லா மசாலாக்குமே போடுவாங்க. கிரேவி ஐட்டத்துக்கெலாம் இதை போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது காய்கறி ஐட்டம், நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே இதை போட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இதை லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஃபைனலாக அதை நல்லா தூவிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரே ஒரு தனி ஃப்ளேவர் தான். அதனால் நீங்கள் கஸ்தூரி மேத்தி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரையை நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பவுடராக பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லு வெளியில் போகாமல் இருக்கும். கஸ்தூரி மேத்தி அதிக அளவில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லு போயிடும். அதனால் எப்போதுமே ரெடி பண்ணும் போது நீங்கள் 1 கட்டு வெந்தயக்கீரை இல்லை 2 கட்டு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அதில் கஸ்தூரி மேத்தி ரெடி பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி காற்று போகாத பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லு போகாது. நம்ம ரெசிபிஸ் எல்லாத்துலேயுமே போடும் போது அதோட டேஸ்ட்டுமே நமக்கு அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கிரேவி ரெசிபீஸ், அதாவது வெஜ்ஜு நான்வெஜ் எல்லா ரெசிபீஸ்க்குமே போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடய ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே வெந்தயக்கீரை ஒரு நல்ல அருமருந்து. இதை நம்ம ரெசிபீஸில் ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரியாயிடும். முக்கியமாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.